ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சுகாதாரத்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு பல்வேறு மாவட்டத்தில் சுகாதாரத்துறை இருக்குது பாருங்கள். அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமாக இப்போ நம்ம அந்த ஜாப் பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது மாவட்ட நல்வாழ்வு சங்கம் இருக்குது பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு திருநெல்வேலி மாவட்டம். அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 31/12/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பல்வேறு பதவி கொடுத்துருக்காங்க. இதில் இன்டர்வியூ பதவி ஃபஸ்ட் என்ன மாதிரி அறிவிச்சிருக்காங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 60,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் முடித்தவங்க, டென்டல் முடித்தவங்க, ஆயுஷ் முடித்தவங்க, பாராமெடிக்கல் டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். சேம் 60,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோ பயாலஜி கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி. எம்பிபிஎஸ் எம்டி மைக்ரோபயாலஜி முடித்தவங்க அல்லது எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டென்டல் சர்ஜன் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிடிஎஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சோஷியல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்ஏ சோசியலஜி முடித்தவங்க, சோஷியல் ஒர்க் மெடிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐடி கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்எஸ்சி ஐடி அல்லது பிஇ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 21,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தமாக 12 வேக்கன்சி இன்டர்வியூ போஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக நான் இன்டர்வியூக்கான போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டாஃப் நர்ஸு 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாரி மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கேட்டிருக்காங்க. 6 வேக்கன்சி. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் ஜிஎன்எம் முடித்தவங்க, பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா ட்ரௌமா ரெஜிஸ்ட்ரேஷன் 1 வேக்கன்சியும், ஓடி டெக்னீஷியன் 2 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ அல்லது டிகிரியில் நர்சிங் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓடி டெக்னீஷியனுக்கு டிப்ளமோ ஓடி டெக்னீஷியன் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபார்மசி கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி. டிப்ளமோ ஃபார்மசி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்து அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. கம்ப்யூட்டர் கிராஜுவேட் முடித்தவங்க அல்லது எனி கிராஜுவேட் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 10th முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டென்டல் ஹைஜீனி அவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் முடித்தவங்க, அதாவது கம்ப்யூட்டர் கிராஜுவேட் முடித்தவங்க அல்லது இனி கிராஜுவேட் முடிச்சுட்டு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நிறையா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பல்வேறு இதில் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிரைவர் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி. 10th பாஸ் ஆனாங்க வித் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க. 3 வேக்கன்சி. பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க. 3 வேக்கன்சி. டிப்ளமோவில் ரேடியோ டயக்னோஸ் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. கிளீனர் கேட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் கேட்டிருக்காங்க. சானிடரி அட்டண்டன்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லேப் அட்டண்டன்ட் கேட்டிருக்காங்க. 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல வகையான வேக்கன்சி 57 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 12 வேக்கன்சி. டோட்டலாக 69 வேக்கன்சி உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். திருநெல்வேலி மாவட்டம் மட்டும்தான் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இணைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபும், ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ரெசிடென்சிக்கான ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்தவே போதுமானது நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி மட்டுமல்லாமல் எனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளவங்களாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் தான். ஸோ இதில் போயிட்டு எந்த பதவி, அப்ளிகேட் நேம் என்ன, கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். இது ஃபஸ்ட்டு மாவட்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேனி மாவட்டத்திலேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க.
இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 27/12/2024 ஈவினிங் 5:45க்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் கம் அக்கௌண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. பிகாம் எம்காம் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 16,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 6 வேக்கன்சி. டிப்ளமோ இன் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆடியோமெட்ரிஷியன் கேட்டிருக்காங்க 1 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து முடிச்சுட்டு 1 இயருக்கான கோர்ஸ் ஆடியோமெட்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க 1 வேக்கன்சி. கிராஜுவேட் டிகிரி வித் எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளாக் லெவல் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. பிகாம் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 10th முடிச்சுட்டு அந்த டென்டல் காலேஜில் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். தெரப்பி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரைவர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே 8th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ ஜேஎன்எம் முடிச்சவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில் ஃபிசியோதெரப்பி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லேப் அட்டண்டன்ட் கேட்டிருக்காங்க. 8th பாஸ் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட ஃபிசிக்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்ஸ் அந்த குட் விஷயம்லாம் கேட்டிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் 3 கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஎன்எம் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ ஜேஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 2 இயர்ஸ்க்கான ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க 1 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் டென்டல் ஆயுஷ் நர்சிங் சோஷியல் அந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். எம்சிஹெச்ஓ அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முழுக்க டெம்பரரி ஜாப். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதை பார்த்தா எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி அட்டஸ்டட் போட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக அனுப்பி நீங்கள் பார்த்தா அனுப்பி வச்சுருங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அதுக்கடுத்து என்ன மாவட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் இருக்க பாருங்கள். அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தா நிறையா பதவிகள் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இன்டர்வியூ மூலமாக சைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா சீனியர் டியூபர்குலோசிஸ் லேப் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. கிராஜுவேட் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ லேப் டெக்னீஷியன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, எல்லாமே ஒரு டெம்பரரி ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் தேதி 6/1/2025 ஈவினிங் 5:45க்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் இருக்க பாருங்கள். அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/12/2024 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டென்டல் சர்ஜன் கேட்டிருக்காங்க. பிடிஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க. கிராஜுவேட்டில் டென்டல் ஆயுஷ் நர்சிங் சோசியல் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. டிஸ்பென்சர் ஃபார்மசி கேட்டிருக்காங்க. ஆயுஷில் லைப்ரரி கம் ஸ்டாட்டிஸ்டிஷியன் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி பிகாம் வித் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்க. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கேட்டிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க. ஆயுஷ் கேட்டிருக்காங்க. தெரப்பி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸு கேட்டிருக்காங்க. மொத்தமாக 26 வேக்கன்சி. எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் பார்த்த அதே சேலரி அதே கல்வி தேவை தான். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அவங்க சொல்லியிருக்க தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்மை தபாலில் அனுப்பி வச்சுருங்க. ஓகே, அதுக்கடுத்து எங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்க பாருங்கள். அங்கேருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் தேதி 31/12/2024 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எந்தமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா ஆடியோ மெட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் த யங் ஹியரிங் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சித்தா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் மொத்தமாக உங்களுக்கான பதவிகள். அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் இருக்க பாருங்கள். அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் தேதி 10/1/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் டிஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸ் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க.
டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டா அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. சித்தா டாக்டர் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க. தெரப்பி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ட்ரைபல் மொபைல் யூனிட் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான பதவிகள். எல்லாமே டெம்பரரி ஜாப் தான். 10/1/2025 தபால் மூலமாக டேரெக்டாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷனும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தமாரி பல மாவட்டங்கள் வேலைவாய்ப்பு வந்து முன்னாடியே வந்து பார்த்தா போச்சு. அது எல்லாமே நம்ம இன்னொரு சேனலுக்கு பாருங்கள், அதில் அப்டேட் பண்ணிட்டு தான் வரும். ஸோ மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு சுகாதாரத்துறையில் இவ்வளோ மாவட்டத்துக்கு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களுக்கு வரப்போகுது. ஸோ எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பதில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.